2 நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். நேற்றைய தினம் பிரதமர் மற்றும் நிதியமைச்சரை சந்தித்த நிலையில் இன்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திப்பாக இருந்த நிலையில் தற்போது டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து காவலர்களுடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு புறப்பட்டிருக்கிறார். டெல்லியில் நேற்றைய தினம் பிரதமர் மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை முதல்வர் சந்தித்தார். அதற்கு பிறகு இன்றைய தினம் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திக்க இருந்த நிலையில் அந்த பயணமானது ரத்தாகியிருக்கிறது. டெல்லியில் நேற்றைய தினம் பிரதமர் மற்றும் நிதியமைச்சரை சந்தித்த திரு விஜய் அவர்கள் இன்றைய தினம் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திக்க இருந்தது. அந்த நிகழ்வு ரத்தான நிலையில் தற்போது டெல்லியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். மேலும் பிரதமர் அவர்களை சந்தித்த பிறகும் நிதியமைச்சர் அவர்களை சந்தித்த பிறகும் கூட திரு விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்ற ஒரு ஐயப்பாடம் எழுந்திருக்கிறது. கட்சி தொடங்கியதிலிருந்தே இதுவரை விஜய் அவர்கள் செய்தியாளர்களை அதிகமாக சந்தித்ததில்லைதான். இது குறித்த தம்முடைய கருத்துக்களோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் பிரியன் சார். ஒரு மாநிலத்தினுடைய தேசிய குரலாக உழைக்கும் முதல்வர் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது பிரதமரை சந்தித்த பிறகு, ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் செய்தியாளர்களை அடிக்கடி சந்திக்க இல்லைனா கூட தற்போது தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கும்போது செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ந்திருக்கணும். ஏன்னா பிரதமருடனான சந்திப்பு மற்றும் நிதியமைச்சருடனான சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க அங்கே காத்திருந்திருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அதை தவிர்த்திருக்கிறாரு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார்? பத்திரிகையாளர்களை மீட் பண்ணுறதுல ஆரம்பத்திலேருந்து எந்த விதமான ஒரு ஆர்வமும் காட்டாதான் தான் இருக்காரு. அதாவது அவர் கட்சி தலைவராக இருந்த போதும் சரி, பல்வேறு சமயங்களில் பல பிரச்சனைகள் அவருக்கு வந்த போதும் சரி, அந்த கரூர் சம்பவம் அது மாதிரி தொடர்ந்து வந்த போதும் சரி, அவர் பத்திரிகையாளர்களை வந்து அவர் எக்ஸ்க்ளூசிவாக சந்திக்கிற ஒரு முயற்சியை அவர் எடுத்தது கிடையாது. இப்போ முதல்வர் ஆன பிறகு கிட்டத்தட்ட அதே ஒரு பாணியை தான் அவர் தொடர்ந்து நடத்திருக்காரு பார்க்குறோம். ஒரு டெல்லிக்கு போனோன்னா டெல்லியில் இருக்கிற தமிழ் செய்தியாளர்களை சந்திப்பார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுவும் இப்போ அவர் சந்திக்காத திரும்பி வராருன்றது மட்டும் இல்லை. நேற்று அவர் வந்து டெல்லியில் 2 நாள் பயணமாக போனார். மோடியை மட்டும் தான் பார்த்தாரு, அமித்ஷாவை பார்க்கல. அப்புறம் இன்னைக்கு வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தியை பார்த்து அவங்களோட லஞ்ச் எல்லாம் கூட சாப்பிட போறாருன்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து அதுவும் இல்லை, காலையில் சென்னைக்கு ஃப்ளைட் ஏறிட்டார் அப்படின்றாங்க. எந்த காரணத்தினால சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சந்திக்கிற பிரச்சனை ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆச்சுன்ற விஷயம் நமக்கு தெரியல. என்ன அவசர காரியமாக அவர் ரிட்டர்ன் ஆகிறாருன்னு தெரியல. இந்த சூழ்நிலையில வந்து காங்கிரஸும் கூட்டணி மந்திரி சபையில் இருக்கிறபோது, இங்கே தாவேகா கூட்டணி மந்திரி சபையில் காங்கிரஸும் இருக்கும்போது டெல்லிக்கு போன விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காம திரும்பி வருதுன்றது இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள், தாவேக்காவை ஆதரிக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். என்ன காரணத்தினால திரும்பி வரும்? அதுவும் டெல்லிக்கு போனவரு திமுக கூட்டணி கட்சிகளை தன்னோட அமைச்சரவையில் வச்சிருக்கிறவரு எதிர்காலத்தில் இந்தியா கூட்டணியில் அவர் சேர்க்கறதுக்கான முயற்சிகளில் காங்கிரஸ் இறங்கும்னு ஒரு பேச்சு அடிபடுற நிலையில அவர் வந்து காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காம வர்றது வந்து நிச்சயமா கூட்டணியில காங்கிரஸும் இருக்கும்பொழுது சந்திக்காத வர்றதுன்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்கணும் நம்ம. இது வந்து இதுக்கு பின்னாடி நியாயமான காரணங்கள் பலன் இருந்தால் கூட இது வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புற பல விஷயங்களா இருக்கு. அதாவது நேற்று பிரதமரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு, காங்கிரஸை வந்து நீங்க மந்திரி சபையில் வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யாராவது அவருக்கு சொல்லியிருப்பாங்களோ, இதன் மூலமாக மத்திய அரசோட நெருக்கமா இருக்கிற ஒரு விஷயங்கள், நிதி வாங்குற விஷயங்கள் போன்ற விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க நேருமோ, நம்ம எதுக்கு தேவையில்லாம வந்து எடுத்த உடனே வந்து இந்த மாதிரியான ஒரு பாஜக அரசுக்கு ஒரு சங்கடம் கொடுக்குற மாதிரியான, மத்திய பாஜகவுக்கு சங்கடம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம நடந்துக்கிறோமான்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல விஜய் இருக்காரான்னு ஒரு சந்தேகம் எழுது. ஆக்சுவலா அது இருக்காரா இல்லையா நமக்கு தெரியாது, சந்தேகம் எழுது. ஏன்னா இவ்வளவு தூரம் போனவர் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சந்திக்காத வரும்போது நிச்சயமாக பாஜக வந்து காங்கிரஸ் வந்து தாவேகா கூட்டணியில் இருக்கிறத பாஜக கண்டிப்பாக விரும்பாது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது மத்திய அரசு கிட்ட நிதி போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப இணக்கமாக பழக வேண்டிய, உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில அவருக்கு என்ன சங்கடம் தெரியல, அவர் திரும்பி வந்துட்டார். ஸோ இது பலவிதமான கேள்விகளை எழுப்புது. ஆனால் அந்த கேள்விகள்லாம் ரொம்ப டூ ப்ரீமெச்சூரா இருக்கிற கேள்விகளாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் தாவேக்காவை விழுந்து ஆதரிக்கிற காங்கிரஸ்காரர்கள் மீண்டும் ஒரு மறுசிந்தனைக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த விஷயங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. சார், நேற்றைய தினம் பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் சந்தித்த பிறகு திரு விஜய் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திப்பாக இருந்தது. ஆனால் அந்த சந்திப்பு நிகழலை. ஒருவேளை காங்கிரஸ் ஊடகமாக திரு விஜய் அவர்கள் கூட்டணி வைத்திருப்பதால இந்த சந்திப்பு நிகழவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, அமித்ஷா அவர்கள் வந்து ஏதோ டெல்லியை விட்டு வெளியில் எங்கேயோ பயணத்தில் இருக்காரு, அதனால சந்திக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது எப்படி அதை வந்து நம்ம ஏத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இங்க இருந்து முதல்வர் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாமே ஒரு வாரத்துக்கு 2-3 நாளைக்கு இல்ல 4-5 நாளைக்கு முன்னாடியே பிக்ஸ் பண்ண ஒரு அப்பாயின்மெண்டா இருக்கும்.
அப்போ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டபோது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு அப்படின்னா வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திக்கலையா இல்லை அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கலையா, எங்கிட்டு போகும்போதே தெரியுமா அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாருன்னு. அதெல்லாம் வந்து ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்ன வந்ததுன்னா அமித்ஷா அவர் சந்திப்பாருன்னு தான் வந்தது. அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் டெஃபினட்டாக வந்த பிறகு அவர் சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனால் அது அந்த நேரத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு வந்து அமித்ஷா வந்து டெல்லியை விட்டு வெளியில் கிளம்பிட்டார் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டு? அமித்ஷாவுக்கு என்ன பிரச்சனை? அமித்ஷா வந்து தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா கூட்டணிக்கு ட்ரை பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது நடக்காத போனது மட்டுமல்ல. பிரியன் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி சார்.